ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சரவணா விலாக். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கத்ரால தான் இருக்கோம். கத்ராலேருந்து நம்ம வந்து ஸ்ரீநகர் போகிறதுக்காக வந்தே பாரத் தான் புக் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து சென்னையிலேருந்து கத்ரா வரைக்கும் அந்தமான் எக்ஸ்பிரஸில் தான் வந்திருக்கோம். 3 days நான் என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ட்ரெயினில் நான் ஃபுல் வீடியோ மேக் பண்ணி போட்டுருக்கேன் நம்ம சேனலில். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவில் தான் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இந்த ட்ரெயின் ஜர்னி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற இடம் ஃபுல்லாக மவுண்டைன்ஸாக தான் இருக்கும். அந்த மவுண்டைன் பார்த்தீங்கன்னா நார்மல் மவுண்டைன்ஸ்லாம் இருக்காது, பெரிய பெரிய ஸ்னோ மவுண்டைனாக தான் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனிகளை கிராஸ் பண்ணி தான் போகிறோம். பனிகளில் நம்ம போகிற ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தாவே ஃபுல்லாகவே ஸ்லோவாக தான் இருக்கும். பாருங்க மக்களே, வந்தே பாரத் வந்து எப்படி இருக்குது சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இந்த வந்தே பாரத் தான் நம்ம நெக்ஸ்ட் 3 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் கத்ராலேருந்து ஸ்ரீநகர் வரைக்குமே. இங்கே பாருங்களேன், ஓப்பன் ஆகலாம் கூப்பிட்டு வந்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்தே பாரத் வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போவாங்கன்னு நினைக்கிறேன், செக் பண்ணுறதுக்காக. என்னன்னே தெரியல இங்கே என்ன இருக்குன்னு. நிறையா ஹெலிகாப்டர் தான் பறந்துட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒன்று அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக இன்னும் வந்து ஓப்பன் பண்ணல. நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் 1ல் தான் வந்தே பாரத் வந்து இன்னைக்கு நிற்கிது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பர் டே 2 times தான் வந்து ரன் ஆகும் கத்ரா டு ஸ்ரீநகருக்கு. ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் இருக்குங்க, அவ்வளோதான். எப்பயுமே மார்னிங் ஒரு 8 மணிக்கு ஒரு ட்ராவல் இருக்கும். கத்ரா வந்து ஸ்ரீநகர் போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து 2:55 சொல்லியிருக்காங்க கத்ராலேருந்து ஸ்ரீநகர் போகிறதுக்கு. இது 2 ட்ரெயின் தான், மற்றபடி வேறு எந்த ட்ரெயினுமே இல்லை இங்கேருந்து ஸ்ரீநகர் போகிறதுக்கு. ஆனால் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுங்க. நம்ம இந்தியாவே லாங்கஸ்ட் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, அந்த பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணி தான் போகும் இந்த ட்ரெயின். சூப்பராக இருக்கும் அந்த வியூலாம் பார்க்கும்போது. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து லால் சவுக் போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஜாக்கெட்லாம் அங்கே போய் தான் வாங்க போகிறோம். நீங்கள் இன்னும் Day 2 Day 3 வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா அதுதான் பார்த்துருங்க. நம்ம வந்து சென்னையிலேருந்து பட்ஜெட்டாக வந்து ஸ்ரீநகர் தான் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்தே பாரத்தில் ட்ரெயின் ஜர்னி பண்ண போகிறேங்க. 3 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த ட்ரெயின் ஜர்னியே ஃபுல்லாக நம்மளை சுற்றி மவுண்டைன்ஸ் தான் இருக்கும். மவுண்டைன்ஸை கிராஸ் பண்ணி தான் போகிறோம். அதுக்கப்புறம் நிறையா டனலுமே இருக்கும். ரொம்ப ஃபேமஸான நம்ம இந்தியாவிலே பிக்கஸ்ட். என்னோட சீட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியில் தான் இருக்குது. ஈஸியில் 35 சொல்லிட்டு ஒரு சீட் நம்பர் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போய் தான் பார்க்கணும் அது எப்படி இருக்குது சொல்லிட்டு. இந்த ட்ரெயினில் டிக்கெட்டு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. ஒரு 1 month பிஃபோராக புக் பண்ணால் மட்டும்தான் டிக்கெட்டே கிடைக்கிது. நான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் 24 இருந்துச்சு நான் வந்து புக் பண்ணும்போது. ஆனால் 24லேருந்து ஒரு 4 days பிஃபோராக தான் கன்ஃபார்மே ஆச்சு. நம்ம வந்து E1ல் 34 வந்து போட்டு வச்சுருக்காங்க சீட் நம்பர். நம்மளுடைய ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 26403. வைஷ்ணோதேவி கத்ராலேருந்து ஸ்ரீநகர் வந்து போவோம். இது மிடில் பார்த்தீங்கன்னா பனிகால் இருக்கும். பனிகாலில் சூப்பராக இருக்குங்க. நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நம்ம வந்து போகும்போதே லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோவாக இருக்கும். அங்கெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஸ்னோலாம் என்ஜாய் பண்ணலாம். இங்கே தமிழ்லாம் யாருமே இல்லை போலுங்க, நான் மட்டும்தான். கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு போலீஸ் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நான் வந்து கேட்டேன், இது மாதிரி வந்தே பாரத் கத்ராலேருந்து ஸ்ரீநகர் போகிறது எங்கே இருக்குது சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவர் வந்து எனக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணாருன்னு வச்சிங்களேன். நம்ம வந்து பாஷையே தெரியாமல் நம்ம வந்து கையில் ஆசைப்போம்ல, கோ ஸ்ட்ரெயிட்டாக அப்புறம் லெஃப்ட் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கீழே நின்னா அது மாதிரி வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நானே புரிஞ்சுக்கிட்டு எப்படியோ கரெக்டாக வந்து வந்தே பாரத் கிட்ட வந்துட்டேன். நம்மளுடைய வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா 258 தான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி IRTCயில் போட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 255க்கு எடுப்போம்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. என்னெல்லாம் தெரில, கொஞ்சம் பிஃபோராகவே வந்துடுங்க. பாருங்கள் ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குது சொல்லிட்டு. சூப்பராக இருக்குல்ல, அடிக்கிற வெயிலுக்கும் வந்தே பாரத்துக்கும். கைஸ், டோர் எப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே அவளோட காத்துட்டு இருக்கோம். முக்கியமாக நான். இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான சீட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 1250 சம்திங் வந்துச்சு. நான் வந்து அதுதான் புக் பண்ணியிருந்தேன். இன்னொரு சீட் பார்த்தீங்கன்னா 650 வரும். இது வந்து ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் தான். ஆனால் பயங்கரமாக இருக்கும். ஒரு 300 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த 3 மணி நேரத்தில். கைஸ், இந்த ட்ரெயினுக்காக செம்ம கூட்டமாக இருக்குது பிளாட்ஃபார்ம் 1ல். இப்போ காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஆனால் நம்ம தான் தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் போல் இன்னைக்கு. அதனால எல்லாருமே ஹிந்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு 15 minutes பிஃபோராக தான் வந்து டோர்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. सुरेश भाई तुम्हारे அவங்களோட சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா 34 தான். 34 இங்கே தான் இருக்குது. இந்த விண்டோ சீட்டாக தான் நல்லா இருக்கும். 34
33 தாங்க விண்டோ போட்டுருக்காங்க. 33 வந்து விண்டோ, 24 வந்து பக்கத்தில் தான் போல. நம்ம இந்த சீட்டில் தான் உட்காந்து போகிறோம். சீட்லாம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம் போல. எல்லாரும் ரொட்டேட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து உட்காந்துக்கலாம். நல்லா இருக்குங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக. இந்த சீட்டு கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜ் பின்னும் வச்சிருக்காங்க. நமக்கு வேணும்னா வந்து இங்கே சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு வேணும் இந்த மாதிரி கால் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம ஃபுட்டுலாம் வச்சுருந்தா இந்த மாதிரி டேபிள் எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் போல. அவ்வளோதான். இது வந்து நம்ம இப்படி வச்சுட்டு நமக்கு எதனா சாப்பிடணும், இப்படிலாம் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் கரெக்டாக இருக்காது. நம்ம சும்மா எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும்னா இதை சாப்பிட்டு சொன்ன மாதிரி 255 எடுத்துட்டாங்க இந்த வந்தே பாரத் எக்ஸாக்டாக. எப்போ நம்ம போய் ரீச் ஆகிறோம்னு பார்ப்போம். அப்படியே பாருங்கள், சூப்பராக ரொட்டேட் பண்ணுறாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அங்கெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. ஜனா பிரிட்ஜில் தான் இப்போ வந்து போயிட்டு இருக்கோம். இன்னும் போக பார்த்தீங்கன்னா நிறையா மவுண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்னோ மவுண்டன்ஸாக தான் பார்ப்போம். இதுதாங்க அந்த ஜனா பிரிட்ஜ். அங்கே பாருங்க ரிவர்லாம் போயிட்டு இருக்கு. நிறையா பேர் பாருங்க மலைக்கிலேயே வாழ்றாங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த மலை இறக்கத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதாங்க அந்த சென்னா பிரிட்ஜ். நம்ம வந்து அந்த சென்னா பிரிட்ஜில் தான் போயிட்டு இருக்கோம். இந்தியாவிலே தான் வந்து லாங்கஸ்ட் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. இந்த வந்தே பாரத்தில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க எப்போ என்னென்ன வரும்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம வந்து அதுக்குன்னு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பிரிட்ஜு பாருங்க எப்படி இருக்கு. மவுண்டெயின்ஸு, இந்த பிரிட்ஜு, கீழே மக்கள், சூப்பராக இருக்குங்க இந்த வியூ பார்க்கவே. இதுதான் ஐ திங்க் ஜனா பிரிட்ஜ். சூப்பருங்க. வாழ்க்கையில் ஒரு டைமாச்சும் இந்த பிரிட்ஜ்லாம் வந்து பார்த்துங்க இந்த வியூலாம். ரொம்ப ரொம்ப பெரிய பிரிட்ஜ். கீழே பாருங்க மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ஸ்நாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபுட்டு ஸ்நாக்ஸ் வேணுமா சொல்லிட்டு நீங்கள் அந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்நாக்ஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா நட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பண்ணு மாதிரி இருக்குது அது கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொட்டி மாதிரி இருக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது அது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீ கிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தாங்க இந்த பிளேட் வந்து யூஸ் ஆகுது. நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம ஃபுட்டு கொடுத்தாலும் வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்காதா? கொஞ்ச நேரத்துலேயே பூரா ஸ்நாக்ஸும் முடிச்சு விட்டேன். சூப்பராக இருந்துச்சு எல்லாம். கைஸ் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் ஸ்னோ மவுண்டைன் பார்க்குறோன்னு சொல்லிட்டு. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்னோ மவுண்டன் இப்போ தான் நான் வந்து பார்க்கவே போகிறேன். நம்ம இந்த வந்தே பாரத்தில் ஏறினதுலேருந்து மிலிட்ரி ஆளுங்க பார்த்தீங்கன்னா கன்னை வச்சுட்டு ரவுண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்காங்க. ஒரு கோச்சிக்குமே ஒரு ஆள் இருப்பாங்க போல். ஒரு 5 மினிட்ஸ் வந்து போயிட்டே இருக்காங்க. இவங்களாம் எப்படி தான் தைரியத்தில் வீடெலாம் எப்படி கட்டினாங்கன்னு தெரியலங்க. ஏன்னா கல்லெல்லாம் வந்து விழுந்தா அவ்வளோதான். எங்கெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாரு வீடு. ரொம்ப கஷ்டங்க. ஆனால் கட்டுறதுக்கு எப்படி தான் கல்லுலாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு தெரியல. ரோடு இருக்குமோ பாருங்க. இந்த மவுண்டெயினே எவ்வளோ பெருசாக இருக்குது சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது ஸ்னோ மவுண்டெயின் மாதிரி தான் இருக்குது மேலே. இன்னும் போக போக ஸ்னோ மவுண்டெயின் வரும்னு நினைக்கிறேன். கைஸ் அங்கே பாருங்க ஸ்னோ மவுண்டெயின் எப்படி இருக்கு சொல்லிட்டு. மேலே மட்டும் ஸ்னோவாக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. இன்னும் போக போக பெரிய பெரிய ஸ்னோ மவுண்டெயின் வரும்னு நினைக்கிறேன். கைஸ் இதுதான் பனிகள் ரயில்வே ஸ்டேஷனு. அங்கே பாருங்க கைஸ்
லைட்டாக தெரியுதா ஸ்னோ, அது வந்து ஸ்னோ மவுண்டைன் தான். கைஸ் இந்த கிராமம்லாம் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு சொல்லிட்டு, வீடுமே நல்லா இருக்குல்ல. நான் சொல்லியிருந்தேன்ல எப்படிதான் வீடு கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதை போது பாருங்க கார் மாதிரி ஒரு ரோடு இருக்கு போல. கைஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஹவர்ஸ் வந்து இந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் கிட்ட வந்து இது வந்து இந்த ட்ரெயின் டனலுக்குள்ளேயே தான் போயிட்டு இருக்கு, வெளியில எதுவும் பார்க்க முடியல. கைஸ் உங்களுக்கு தெரியுதா, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்னோ மவுண்டைன் தான் இருக்கு. அங்கே பாருங்க எந்த அளவுக்கு ஸ்னோ இருக்கு. இந்த மவுண்டைன் ஃபுல்லாகவே ஸ்னோ தான் இருக்கு. கைஸ் சன்செட் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு பெருசாக ஸ்னோலாம் தெரியல, கொஞ்சம் இருட்டின மாதிரி இருக்கு நமக்கு. நீங்கள் காலையில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக ஸ்னோ பார்க்கலாம். இந்த சைடு தான் சூரியனுமே இருக்கும், நல்லா பார்க்கலாம். கைஸ் நம்ம வந்து ஸ்ரீநகர் வந்து ரீச் ஆகிட்டோம். செம்மையாக குளிருதுங்க. வரும்போதே நிறைய வில்லேஜ் இருந்தது, அந்த வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வீடு கட்டி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த அந்தமான் எக்ஸ்பிரஸ் நீங்கள் வந்து இந்த வந்தே பாரத் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா மார்னிங் வாங்க. ஏன்னா மார்னிங் மட்டும்தான் நிறையா மவுண்டன்ஸ்லாம் இருக்குது, ஸ்னோ வந்து அதிகமாக தெரில. ஒரு 5 மணிக்கு மேலே நிறையா பனி பெய்ய ஆரம்பிக்குது, அதனால் அந்தளவுக்கு பெருசாக தெரியல. ஏன்னா நீங்கள் மார்னிங் வந்தீங்கன்னா நிறைய மவுண்டனில் ஸ்னோலாம் இருக்குது, நீங்கள் வந்து நிறையா பார்க்கலாம். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ரீநகர்லேருந்து லால் சௌக் தான் போகிறோம். ரூம் போயிட்டு ஜர்க்கின் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னருமே அங்கே தான் நம்ம வந்து சாப்பிட்ணும். லோக்கல் மார்க்கெட்டில் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறேன். சரி வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் விலாகில்.